இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனாலே நிறைய பேர் வந்து ஆட்டுக்கால் வாங்கி குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஆனால் வெறும் 10 நிமிஷத்தில் 10 ஆட்டுக்கால் கூட சுலபமாக எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் செய்கிறதுக்காக ஆட்டுக்கால் மூழ்கிற அளவு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்து தண்ணி வந்து கொதிச்சிடக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக அந்த பபிள்ஸ் வர்ற மாதிரி இருக்கணும். அந்த டைமில் போட்டுட்டு வெறும் 10 செகண்டு தான் அதை வச்சுட்டு ஒரு 10 செகண்ட் மட்டும் போட்டுட்டு உடனே எடுத்து இப்போ நம்ம அடுத்ததாக கத்தியை வச்சு கத்தியோட பின்பக்கத்தை வச்சு இந்த மாதிரி சுரண்டி விட்டோம் அப்படின்னா வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தண்ணியிலேருந்து எடுத்த உடனே கைகளை வச்சு கூட இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கலாம். ஆட்டில் வந்து அந்த மாதிரி காலில் ஷூ மாதிரி இருக்குல்ல, அதை எடுக்கிறதுக்காக மறுபடியும் ஒரு 10 செகண்டுக்கு வச்சுட்டு இந்த மாதிரி கத்தியை வச்சு எடுத்திங்கன்னா சுலபமாக எடுத்துடலாம். அதுக்கப்புறமா இடையில கத்தியை வச்சு எல்லாத்தையுமே சுரண்டி எடுத்து எப்படி வச்சுருக்கேன் கழுவுனதுக்கு அப்புறம். இப்போ நம்ம அடுத்ததா அடுப்பில் வந்து இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கணும். அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி சுட்டு எடுத்துட்டு கட் பண்ணிவிட்டு நீங்கள் செய்து பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம்.